சென்னை தேனாம்பேட்டையில் கட்டுப்பாட்டை இழந்த கார் ஒன்று சாலையோரத்தில் நின்றிருந்தவர்கள் மீது மோதி பயங்கர விபத்து ஏற்பட்டது. இந்த விபத்தில் ஒருவர் பலியாகி இருக்கிறார், 3 பேர் படுகாயமடைந்திருக்கிறார்கள். விபத்து தொடர்பான முழு விவரங்களை வழங்க இணைகிறார் எமது செய்தியாளர் சோலமன். வணக்கம் சோலமன், இந்த விபத்து எப்படி ஏற்பட்டது, விவரங்கள் என்ன? சென்னை தேனாம்பேட்டை தீயணைப்புத்துறை அலுவலகம் எதிரே நேற்றிரவு திடீரென ஒரு கார் கட்டுப்பாட்டை இழந்து அதிவேகமாக அந்த பிளாட்பாரத்துல அமர்ந்திருந்த நபர்கள் மற்றும் டீ கடைக்கு முன்பாக அமர்ந்திருந்த நபர்கள் என மொத்தம் 5க்கும் மேற்பட்ட நபர்கள் மீது மோதி தூக்கி வீசியது. இதுல ஒருவர் சம்பவ இடத்திலேயே பலியான நிலையில மற்ற 4 நபர்களும் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சையானது வழங்கப்பட்டு வருகின்றன. இந்த சம்பவம் தொடர்பாக பாண்டி பஜார் போலீசார் வழக்கு பதிவு செய்து இந்த விசாரணையானது துவக்கியுள்ளனர். குறிப்பாக நந்தனத்தை சேர்ந்த பாபு என்பவர் தான் சம்பவ இடத்திலேயே பலியாகியுள்ளார். இந்த காரை ஓட்டி வந்த அபீஸ் அகமது என்பவரை பிடித்து கைது செய்து அவர் மீது அஜாக்கிரதையாக வாகனத்தை ஓட்டி மரணத்தை விளைவித்தல் என்ற பிரிவின் கீழே வழக்கு பதிவு செய்து இந்த விசாரணையானது துவங்கப்பட்டிருக்கிறது. இவர் அந்த அண்ணா சாலை நந்தனத்திலிருந்து நோக்கி தேனாம்பேட்டையை நோக்கி வரும்போது இந்த விபத்தானது கட்டுப்பாட்டை இழந்து இவர் காரை அதிவேகமாக இயக்கியதும் போலீசாரின் விசாரணையில தெரிய வந்துள்ளது. இந்த அபீஸ் அகமது என்பவர் தனியார் நிறுவனத்துல மேனேஜராக பணியாற்றி வருவதும் தெரிய வந்தது. எப்படி இந்த விபத்தானது இருந்தது, அதாவது பிரேக்கிற்கு பதிலாக ஆக்சிலேட்டரை அழுத்தியதால் இந்த விபத்து நிகழ்ந்ததா அல்லது வேறு ஏதேனும் காரணம் உள்ளதா என்ற கோணத்துல பாண்டி பஜார் போக்குவரத்து புலனாய்வு பிரிவு போலீசார் தீவிரமாக விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மேலும் இந்த விபத்துல ஒருவர் உயிரிழந்த நிலையில 4 பேர் படுகாயத்துடன் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். மேலும் இந்த சம்பவம் தொடர்பாக சிசிடிவி காட்சிகளை கைப்பற்றி போலீசார் தீவிரமாக விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். சாலமன், உங்களுடைய கள விவரங்களுக்கு நன்றி. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.